இறை கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் நம்முடைய பகுதியில் உள்ள அனைத்து சபைகள் இணைந்து நடத்துகின்ற எக்குமெனிக்கல் பேஷன் சாங் சர்வீஸ் இதற்கு தொடக்க கீதமாகவும் வாதையுற்ற மீட்பரே என் அடைக்கலம் நீரே, நான் என் பாவ பாரத்தால் தொய்ந்து போய் கலங்கினால் என் அடைக்கலம் நீரே, வாதையுற்ற மீட்பரே என்ற ஞான பாடலின் 3 கவிகளை பாடுவோம். இந்த பாடல்கள் உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நாம் எடுத்து நின்று கடவுளுக்கு மகிமையாக இந்த பாடலை பாடுவோம். குடும்பத்தினரே, பாடகர்களே, இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களே, ஊழியர்களே, இந்த விசேஷித்த நாளிலும் இந்த சிறப்பான ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறவர்களை அப்போது வரவேற்கிறோம். நாம் முறையாக நம்முடைய இந்த ஆராதனையை தொடர்வதற்கு முன்பாக இந்த அடைக்கநாதர் ஆலயத்தின் பீடத்தின் மேலே வளைவு மின் விளக்குகளை இன்றைக்கு நாங்கள் நிறுவி இருக்கின்றோம். நீண்ட நெடுங்காலமாக இங்கே பல முறை இப்படிப்பட்ட புதுப்பிக்கும் பணிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த புதிய மின் விளக்குகளை நம்முடைய மிஷனரி சாப்பல் சகோதரரையா மறைந்து மனோவா சந்தோஷம் பீடத்திற்கு வந்து ஜெபித்து அதனை ஒளியூட்டி தருமாறு அன்போடு நம் அனைவருடைய சார்பிலை கேட்டுக்கொள்கிறேன். செய்வோம். அன்பிலிவா முதலிற்கும் தயவு எல்லாவற்றும் என்னை பார்க்கிறோம். தவக்காலங்கள் எங்களை மூடி இருப்பதற்காக மகிழ்ச்சியடைகிறோம். நானே உலகத்திற்கு வெளிச்சம் என்று அறிவித்த அந்த அறிவிப்பை நினைவு கொள்கின்றோம். வெளிச்சம் உண்டாகிறது என்று சொல்ற மாத்திரத்திலேயே படைப்பின் காலத்திலே வெளிச்சம் வந்ததற்காக மகிழ்ச்சியடைகின்றோம். ஆட்டுக்குட்டியானவரே கோவிலாகவும் வெளிச்சமாக இருப்பார் என்று புதிய வாரம் புதிய பூமி காட்சியிலே யோவானுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைக்காக மகிழ்ச்சியடைகின்றோம். ஆண்டவரே, இந்த அடைக்கநாதர் ஆலயத்தை நீர் மட்டுமாக பகுதியிலே வெளிச்சமாக வைத்திருக்கின்றே மகிழ்ச்சியடைகின்றோம். இந்த ஆலய பீடத்திலே அலங்கரிக்கிற வகையிலே வெளிச்சத்தின் வழியாக ஆண்டவரே ஒழுகின்ற விளக்குகளை அமைப்பதற்கான வாய்ப்பை கொடுத்ததை போற்றுகின்றோம். பிதா, குமாரன், பசுத்த ஆவியின் திருப்பெயரை நாம் அதை புது செய்கிறோம். நாம் மாத்திரமே வகைப்பட
எங்கள் இயேசு கிறிஸ்துவால் ஜெபிக்கிறோம் எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே. ஆமென். எந்த சபைக்குள் வருவார், யார் முதலிலே வருவார், அவருக்கு இந்த பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தோம். ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியில் இன்றைக்கு வருகை தந்தது மாத்திரமல்லாமல் ஒரு சிறந்த எழுத்தாளராக, பிரசங்கியாராக அநேக புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். அதை குறித்து நான் பெருமை சொல்வேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அன்பான ஊழியர்களே, பாடகர் குழுவினரே, தலைவர்களே, இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்களே, கர்த்தரை புகழ்ந்து பாடுவதும் ஒரு சபையாக, ஒரு நிறுவனமாக இப்படி ஆனந்த கழிப்போடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய சாத்தியம். இந்த பகுதி தான் அநேக ஊழியர்கள் நடைபெற்று பல திருச்சபைகள் உருவான ஒரு இடம். இல்லாத டினாமினேஷனே இல்லை, இல்லாத வேதாகம கல்லூரியே இல்லை. ஒய்எஃப்சிஏ, ஒய்டபிள்யூஎஸ்ஏ போன்ற நிறுவனங்கள் நம் பகுதியில் இருக்கிறது. தியாலஜிக்கல் செமினரிலிருந்து நமக்கு பிஎட் காலேஜ், இன்னும் நிறைய கல்வி நிறுவனங்களையும் அநேக ஆசீர்வாதமான ஊழியர்களையும் கொண்டது. பிரசவாக்கம், சூளை மற்றும் வெவ்வேறு பகுதிகளில் உள்ள கிறிஸ்தவ ஆலயங்கள், நிறுவனங்கள். நாம் வெகு விரைவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்துள்ளோம். ஆராதனை எல்லாருக்கும் நாம் இருக்கக்கூடிய வேலைகள் மற்ற காரியங்களை மனதில் கொண்டு சுருக்கமாகத்தான் இந்த ஆராதனையை ஆயத்தம் செய்திருக்கிறோம். அழைக்கப்பட்டிருக்கிற பாடகர் குழுவினர் ஒவ்வொரு பாடல் மாத்திரம் பாடுவார்கள். அதோடு கூட ஒரு முக்கியமான புத்தக வெளியீட்டு நிகழ்வும் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் விரைவிலே முடித்துள்ள முயற்சிப்பதனாலே பாடினவண்ணம் போகாமல் கடைசி வரைக்கும் இருந்து எல்லா பாடல்களையும் கேட்டு பாடுபட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று மகிழ்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவுள் தொழில் செய்வார். உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய திருப்பெயராலே வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த அருமையான சபையின் சார்பிலே வரவேற்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆங்கில பாடகர் குழுக்கள் மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சரித்திர நிகழ்வு அல்லது முக்கியமான இயேசுவின் பிறப்பு, அவருடைய பாடுகள், மரணம், அவருடைய அற்புதங்கள், அடையாளங்கள், இப்படிப்பட்ட பல அடிப்படையில் நீண்ட பாடல்களை பாடி அந்த நிகழ்வையே பாடல்களின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துவார்கள். அவ்வண்ணமாக லார்ட்சன் என்கின்றவர் அரேஞ்ச் பண்ண விட்னஸ் அப்படின்ற ஒரு தொகுப்பிலே இருந்து ரிவீலிங் த பவர் ஆஃப் த லிவிங் கிரைஸ்ட். யூ ஆர் மை விட்னஸஸ் அண்ட் மை சர்வன்ட்ஸ் whom I have chosen, that you may know and believe that I am God. Isaiah 43:10. இந்த அடிப்படை வசனத்தின் அடிப்படையிலே உங்களுடைய அடைக்கலநாதர் மற்றும் அருணாதர் பாடகர் குழுவினர் இணைந்து இந்த சிறப்பு நிகழ்வை விட்னஸ், பிரெட் ஆஃப் ஹெவன், பிளஸ்ஸட் இஸ் த கிங் ஹோசன்னா, ஆர் யூ த கிரைஸ்ட், ஷுவர்லி திஸ் வாஸ் காட்ஸ் சன், த லார்ட் இஸ் ரிசன் டுடே, லிவிங் விட்னஸஸ் என்ற பல தலைப்புகளின் அடிப்படையிலே தொடர் பாடலாக இந்த பாடலை பாட இருக்கிறார்கள். இதனை ஷேரன் ரோஷினி அவர்கள் அக்கம்பெனி செய்ய பாடகர் குழுவான முதல் நிகழ்வாக நாம் இதனை கண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா.
நம்முடைய அரசர் அவரை போற்றி புகழுங்கள், ஓசனா பாடுங்கள். இவரே கடவுளின் குமாரன், அவர் உயிரோடு எழுந்தார், நாம் அவரது சாட்சிகள் என்ற அழகான இந்த தொகுப்பு பாடல்களை பாடி கொடுத்த ஐக்கநாதர், அருணாதர் சர்ச் கொயர்ஸ் மெம்பர்ஸ் அண்ட் இதை அக்கம்பெனி செய்த ஷேரன் ரோஷினிக்கு கடவுளை திருப்பெயராக வாழ்க்கை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று சூளை சென்ட் ஆண்ட்ரூஸ் கேத்தலிக் சர்ச்சினுடைய ஃபாதர், ரெவரண்ட் ஃபாதர் ஆண்ட்ரூ அவர்கள் நம்முடைய மத்தியிலே வருகை கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக தலைவர், சமூக செயற்பாட்டாளர், நிறைய நற்பணிகளை முன்னெடுத்து திருச்சபைகளுக்குள் ஐக்கியங்களை உண்டு பண்ண மிக மிக அரிய முயற்சிகளை இருக்கிற ஒரு ஐயா நம்முடைய மத்தியில் வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி. நாம் அனைவருடைய சார்பிலையும் நம்முடைய முஸ்லிம் சர்ச் ஐயா அவர்களை வரவேற்பதைப் போலவே ஃபாதர் அவர்களை வருக வருகை என்று அன்போடு வரவேற்கிறோம். புத்தகம் பரிசாக கொடுக்கப்படும். அவர் நம்மை சால்வேஷன் ஆர்மி ஹண்டர் இருக்கிற அந்த அருமையான திருச்சபையின் தலைமை போதகராகவும் நம் அனைவரையும் எப்பொழுதும் இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய ஒரு அடியாராகவும் இருக்கிறார்கள். கிறிஸ்துமஸ் சமயத்திலே கொண்டாடுகிறார். இவருடைய ஆலயத்தை நாம் எல்லாரும் சென்று அனைத்து சபை மக்களுமாக மிக சிறப்பான ஒரு ஆராதனை நடத்த கடவுள் தெரிவு செய்தார். அவர்களையும் நம் அனைவருடைய சார்பிலையும் உங்கள் பாடகர் குழுவினரையும் அன்போடு வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்வாக சென்ட் ஆண்ட்ரூஸ் ரோமன் கேத்தலிக் சர்ச் பாடகர் குழுவினர் ஒரு பாடல் பாடி கடவுளை மையப்படுத்துவார்கள். இவர்களை தொடர்ந்து CSS சென்ட் பால்ஸ் திருச்சபை பாடகர் குழுவினர் ஆயத்தமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்ய மாட்டார்
சிஎஸ்ஐ சென்ட் பால்ஸ் பாடகர் குழுவினர் இப்பொழுது பாடுவார்கள். அவர்களை தொடர்ந்து சிஎஸ்ஐ மிஷனரி சாப்பல் பாடகர் குழுவினர் பாடல் பாடுவார்கள். தூய பவுல் ஆலயத்தின் சார்பாக ஞாயிறு பள்ளியின் ஆசிரியர் நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். வெள்ள காலம் என்பது ஆண்டவரின் பாதத்தில் சிறிது தனித்திருந்து நம்மை தாழ்த்தி ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாய் நாம் அறிந்து கொண்டு வருகிற காலம். இந்த லெந்து காலத்திலே நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற பாட்டு ஆண்டவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தியதை குறித்து நாங்கள் பாடப்படுறோம். அந்த அன்பிற்கு ஈடாக நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம எல்லாரும் இன்னைக்கு உணர்ந்து நமக்காக நம்முடைய ஜீவனை கொடுத்த அந்த அன்பிற்கு ஈடாக அவரோடு இணைந்து ஆண்டவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம்.
இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமான திருச்சபையோரே, நிசையா விசுவாச பிரமாணம் என்ற ஒரு அருமையான விசுவாச அறிக்கை எழுதப்பட்டு திருச்சபையாலே பயன்படுத்தப்பட்டு 1700 ஆண்டுகள் நிறைவானதை கடந்த 2025 டிசம்பர் மாதம் நாம் கொண்டாடினோம். 325வது ஆண்டிலிருந்து பல திருச்சபை பிரிவுகள் தோன்றுகின்றன. தாய் திருச்சபையான ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து கிழக்கு திருச்சபை, பிறகு புராட்டஸ்டன்ட் திருச்சபைகள், மேற்கத்திய திருச்சபைகள், கிழக்கத்திய திருச்சபைகள்,
என பல பிரிவுகள் தோன்றினாலும் இந்த நிசையா விசுவாசனுக்கு எல்லா சபைகளாலும் தொடர்ந்து அறிக்கையிடப்பட்டு கொண்டே இருப்பது பெரிய ஆச்சரியமும் ஆசீர்வாதமுமான ஒரு செயல். ஆகவே தாபோர் 2025 என்ற தலைப்பிலே எல்லா திருச்சபை தலைவர்களும் ஒன்றாக இணைந்து சென்ட் தாமஸ் மவுண்டிலே 2025ஆம் ஆண்டிலே பெரு நிகழ்வாக கொண்டாடினோம். அதோடு முடிந்தது என்று நினைக்கும் பொழுது ஸ்ரீலங்காவிலே இருக்கக்கூடிய ஒரு இறையியலாளர் அநேக கிறிஸ்தவ தலைவர்களை தொடர்பு கொண்டு இதில் ஒவ்வொரு வரியை குறித்தும் ஒரு கமெண்ட்ரி எழுத வேண்டும், நீங்கள் எழுதி தருவீர்களா, ஆங்கிலம் எல்லாம் வேண்டாம், தமிழிலே தான் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இது எங்களுக்கு அதிக ஆச்சரியத்தை கொடுத்தது. பல சபை பிரிவுகளை சேர்ந்தவர்கள், பல நிலைகளிலே பணியாற்றுகிறவர்கள், குருமார்கள், இறையியல் பேராசிரியர்கள், இப்படி பல நிலைகளிலே அனைவரை தொடர்பு கொண்டு ஒரு அருமையான புத்தகத்தை வடிவமைத்து தெய்வத்தில் தெய்வமானவர் என்ற தலைப்பிலே அது மிக அழகாக அச்சிடப்பட்டு வெளியே வந்திருக்கிறது. இதனுடைய ஆக்கியோனாக இதனை எல்லாவற்றையும் தொகுத்து ஆசிரியராக பணியாற்றிய டாக்டர் எம். மார்க் அல்ரோய் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா, முன்னே விழுந்த அன்போடு அழைக்கிறேன். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமாக. மார்க் அல்ரோய் அவர்கள் டைரக்டர் ஃபார் தாமஸ் மில்டன் மினிஸ்ட்ரிஸ், ஸ்ரீலங்கா. பிறகு ஆனரரி ரிசர்ச் அசோசியேட், யூனிவர்சிட்டி ஆஃப் கேப் டவுன், சவுத் ஆப்பிரிக்கா. தமிழ் கிறிஸ்டியன் ரைட்டர் என்ற பல நிலைகளிலே இந்த அழகான புத்தகத்தை வடிவமைத்திருக்கிறார். இங்கே வந்திருக்கிற குருமார்களாகிய சகோதரர்களை முன்னே வரும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். ரெவரண்ட் மனோபா சந்தோஷம் ஐயா அவர்கள், ரெவரண்ட் ஃபாதர் ஆண்ட்ரூ ஐயா அவர்கள், பாஸ்டர் கேல்வின் சால்வேஷன் ஆர்மி அவர்கள் அனைவரும் முன்னே வந்து ஃபாதர் அவர்கள் ஜெபிக்க அதை வெளியிட்டு பாஸ்டர் கேல்வின் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். மற்றவர்களுக்கும் இந்த காப்பீஸை கொடுக்கிறோம். இவர்களோடு கூட இக்ஸா டைரக்டர் ரெவரண்ட் ஜெயக்குமார் ஐயா அவர் வந்திருக்கிறார்களா, நீங்களும் வரும்படியாக அன்போடு அழைக்கிறேன். இசிஐ திருச்சபையிலே சிறந்த பணியாளராக பணியாற்றி மெட்ராஸ் பைபிள் செமினரியிலே ஒரு பேராசிரியராகவும் இருந்து தற்பொழுது நம்முடைய பேந்தியன் ரோடிலே உள்ள இக்ஸாவினுடைய டைரக்டர் டெசிக்னேட்டாக இருக்கிறார்கள். மே மாதம் பொறுப்பேற்க இருக்கின்றார்கள். இதிலே எழுதின 2 எழுத்தாளர்கள், ஒன்று டாக்டர் ஜே.என். மனோகரன் அவர்களை அன்போடு முன்னே வரும்படியாக அன்போடு அழைக்கிறேன். அடுத்தது டாக்டர் மார்க் அல்ரோய் அவர்கள் மூலமாக எனக்கு கிடைத்த வாய்ப்பு, நானும் இதிலே ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறேன். ஆகவே இந்த புத்தகத்தை அருமையான நம்முடைய ஃபாதர் அவர்கள் ஜெபிக்க அதனை சால்வேஷன் ஆர்மி சபைகள் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அவர்களோடு கூட இங்கே வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களாகிய அடியார்களுக்கும் இது கொடுக்கப்படும். உங்களுக்கு விற்பனைக்கு அது வெளியே இருக்கும். நீங்கள் பெற்று படித்து எவ்வளவு ஆழமான சத்தியம் நிறைந்த ஒரு விசுவாச அறிக்கையை நாம் அறிக்கையிடுகிறோம் என்று அறிந்து கொள்ளலாம். அதோடு கூட இந்த தபசு காலத்திலே பாடத்தக்க சிறந்த பாடல்கள் எல்லாமே யூடியூப்ல இருக்குது. இதை அடைக்கலநாதரின் சிறுவை பாடல்கள் என்ற பொருளிலே அதை தொகுத்து ஒரு சிறு புத்தகமாக கடந்த வாரத்தில் வெளியிட்டோம். அதனையும் இந்த சபையின் சார்பிலே சபை குருமார்களுக்கு தருவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாஸ்டர் டேவிட் தன்ராஜ் அவர்கள் பேப்டிஸ்ட் சர்ச்சினுடைய மிக முக்கியமான திருச்சபை தலைவராக இருக்கிறார்கள். அவர்களையும் முன்னே வரும்படியாக நம்மோடு அழைக்கிறோம்.
பாடல்கள் என்ற இந்த புத்தகத்தையும் நம்முடைய குருமார்களுக்கு பரிசாக கொடுக்கிறோம். அனைவருக்கும் இலங்கை தேசத்திலிருந்து வாழ்த்துதல்கள். உங்கள் எல்லாரையும் இங்கே பார்ப்பது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. இப்படி ஒரு எல்லா தமிழர்களும் ஒன்றாக இணைவது என்பது மிக ஒரு அரிதான ஒரு செயல் இல்லையா? தமிழர் மத்தியில் இல்லாத ஒரு விஷயம். வீரப்பன், கட்டபொம்மன், எட்டப்பன் காலத்திலிருந்தே ஒற்றுமை தான். எல்லாரும் ஒற்றுமையாக வந்திருப்பதை நினைத்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால எல்லாரும் நமக்கே நாங்கள் கைதட்டுகிறோம். ஆகவே எல்லா சபைகளும் இப்படி நம்முடைய அடிப்படை விசுவாசத்தை மறுக்காமல் வித்தியாசங்களை மறுக்காமல் அதை சற்று நேரம் ஒதுக்கி வைத்து ஒன்றாக இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வழிபடுவது ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த நைசிய விசுவாச அறிக்கை எத்தனை பேருக்கு நீங்க வாசிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் சபைகள்ல ஒவ்வொரு வாரம் வாசிப்பீங்க? சந்தோஷம். ஆகவே இந்த நைசிய அறிக்கை என்பது மிக சுருக்கமாக பேசி முடிக்கிறேன். 2-3 நிமிடங்களிலே நைசிய விசுவாச அறிக்கை என்பது நம்முடைய விசுவாசத்தின் ஒரு சுருக்கமாக சாராம்சமாக இருக்கிறது. ஆகவே இதை நாங்கள் ஞானஸ்நானம் எடுப்பவர்களுக்கு கற்பிக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலிலே சொல்லிக் கொடுக்கலாம். வாலிபர்களாக இதை படிக்கலாம். இதை பற்றி ஒரு சர்மன் சீரீஸ் கூட நாம் செய்யலாம். ஆக அந்த காலத்தில் 1700 வருடங்களுக்கு முன்னால் இருந்த கேள்வி இயேசு கிறிஸ்து இறைவனா என்பதுதான். இன்றைக்கும் அந்த கேள்வி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இறைவன் என்பதை எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? சந்தோஷம். இயேசு கிறிஸ்து இறைவன் என்பது மட்டுமல்ல, அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் இறைவனாக இருக்கிறாரா? நமக்கு ஒரு சொந்த உறவு இயேசுவோடு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அநேக நேரங்களிலே சமயம், மதம் என்பது ஒரு சடங்காச்சார விஷயமாக போய்கொண்டிருக்கிறது. அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவுடன் தனிப்பட்ட உறவு இல்லை. ஆகவே அந்த உறவை நாம் விருத்தி செய்ய வேண்டும். அவரை சொந்த நச்சராக ஏற்றுக்கொண்டு தினமும் அவரோடு ஜெபித்து அவரோடு நாம் நேரம் செலவழிக்க வேண்டும். இதுதான் அந்த விசுவாசத்தின் அடிப்படையாக இருக்கிறது. இதை பற்றி நாம் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். நீங்கள் கட்டாயம் வாங்கி வாசித்து பாருங்கள். 21 ஸ்காலர்ஸ், இந்தியாவை சேர்ந்தவர்கள், லுத்தரன் அமைப்பை சேர்ந்தவர்கள், CSI கத்தோலிக்கர்கள் கூட சீக்ரெட் ஹார்ட் செமினரிலிருந்து எழுதியிருக்கிறார்கள். டாக்டர் மரிய செல்வராஜ் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இப்படி கத்தோலிக்கர்களும் சேர்ந்து எழுதியிருக்கும். இலங்கையில் உள்ளவர்கள், மலேசியாவை சேர்ந்தவர்கள், UK, USA, அயர்லாந்து, தென்கொரியா, இப்படி 7 நாடுகளை சேர்ந்த தமிழர்களை ஒன்றாக சேர்த்திருக்கிறோம். அதுவே ஒரு கஷ்டமான ஒரு வேலை. எல்லாரும் தமிழர்களும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். 7 நாடுகளை சேர்ந்த 21 பேர், பல அனைவருமே டாக்டரேட் முடித்த ஸ்காலர்ஸ். எல்லோருக்கும் வாசிக்கக்கூடிய விதத்தில் எழுதியிருக்கிறோம். நீங்கள் இதை வாங்கி வாசித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நீங்கள் வாங்குகின்ற ஒவ்வொரு புத்தகமும் எங்களை இந்த மாதிரியான ஊழியர்களை செய்ய தூண்டும். நீங்கள் எங்கள் ஊழியர்களுக்கு போடுகிற ஒரு ஓகேன்னு கூட நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி என்ற ஒரு சின்ன புத்தகம் இருக்கிறது. கட்டாயம் வாசிப்பார்கள். சந்தோஷமா இருக்கிறது எப்படி என்பது தமிழர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். அதை கூட நாம் இந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கோம். இயேசு கிறிஸ்து இறைவனாக இருக்கிறார். நான் உங்கள் மத்தியில் வைத்துக் கொள்கிற முக்கியமான கேள்வி, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனாக இருக்கிறார். இசைய பற்றுடைய அடிப்படை அம்சம் அதுதான். அவர் இறைவன் என்று நாம் பிலிப்பிலை போல பாடத்தை குறித்தார். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு கீழ்ப்படி, அவருடைய கர்த்தத்துவத்திற்கு கீழ்ப்படி, அவருடன் ஒரு சொந்த உறவிலே, ஒரு கணவன் மனைவியோடு இருக்கின்ற உறவை போல, ஒரு நண்பனோடு இருக்கின்ற உறவை போல இயேசுவோடு நமக்கு உறவு இருக்கிறதா? அவருக்கு கீழ்ப்படி வாழ்கிறோமா? சிந்தித்து செயல்படுவோம். புத்தகம் பின்னால் விற்பனைக்கு இருக்கிறது. வாங்கி வாசித்து மற்றவர்களுக்கு கொடுத்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டு, கொடுத்து வாய்ப்புக்காக நண்பரும் பேராசிரியரும் குருவானவருமான ஐயாவுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. வணங்கியுள்ள அன்புள்ள சுவாமி, நீர் நிர்பந்தமாக மறிக்க தீர்க்கப்பட்டதற்காக என்ற ஞான பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருடைய ஊழியத்தில் இன்று காணிக்கைகளை படைப்போமா?
கர்த்தாவே, எங்களுக்கு நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உண்மையே எங்களுக்கு காணிக்கையாக தந்ததற்காகவும் ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் உங்களுடைய திரு சன்னிதானத்திலே படைத்திருக்கிற இந்த சிறிய காணிக்கையை கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதித்து எங்கள் துதி உம்மண்டை வந்து சேர எங்களுக்கு கிருபை செய்தள்ள வேண்டுமா திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். ஜெயமுள்ள பரமபிதாவே, ஆமென். தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையை சேர்ந்த பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாட அன்போடு பாடல் ஆங்கில பாடல். அதனுடைய டைட்டில் "Oh how he loves you and me." இயேசு கிறிஸ்து நம்மை எவ்வளவாய் நம்மை நேசித்தார், நம்மில் அன்பு கூர்ந்தார் என்கின்ற பாடலை நாங்கள் பாட இருக்கின்றோம். நம்முடைய ஆண்டவர் அன்பினுடைய ஒரு உயரத்தை தொட்டவர். அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனிய சேவையிலே தந்து மறித்து நம்மை மீட்டுக் கொண்டதை நினைவுகூறும் விதமாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடலை அமைந்தவர் ஜான் பியூரிஃபை என்பவர். இந்த பாடலை நாம் கேட்டு கர்த்தரை நாம் மகிழ்கிறோம். ஆமென்.
பரிசுத்தாவியை திருச்சபை சேர்ந்த பாடகர் குழுவினர் பாடுவார்கள். அவர்களை தொடர்ந்து நம்முடைய ஜோசப் ரோமன் கேத்தலிக் சர்ச்சினுடைய சார்பிலே ஆங்கிலஸ் சர்ச் ஒரு பாடல். தமிழ் ஆங்கிலஸ்லேருந்து வந்திருக்காங்களா? Cristiano,
பிரிய கடவுள் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து இந்த மாலை வேளையிலே பல சபை மக்களாக, பாடக குழுவினராக, பாடக தலைவர்களாக, ஊழியர்களாக நாம் இணைந்து இந்த மாலை பொழுதை கர்த்தருக்கு மிகுதியாக ஆசரிக்க கடவுள் உதவி செய்தார். வருகை தந்த ஒவ்வொரு சபை குருமார்களுக்கும், சபை தலைவர்களுக்கும், குறிப்பாக இந்த அருமையான நூலை எழுதி ஸ்ரீலங்காவிலிருந்து வந்த அருமையான பேராசிரியர் பெருமகனாருக்கும் கடவுளுடைய திருப்பெயராலே திருச்சபையின் சார்பிலே நன்றியையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மத்தியிலே வருகை தந்திருக்கிற வருடன் மனோவ சந்தோஷமணி அவர்களும் அநேக அரிய நூல்களை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். தியான நூல்களும் விளக்க உரைகளும் அநேக ஆசீர்வாதமான நூல்களும் நமக்கு வெளியிட்டிருக்கிறார். அந்த பட்டியல் வெளியே இருக்கிறது. வேண்டும் என்கிறவர்கள் தொடர்பு கொண்டு ஐயாவிடத்திடம் நூல்களை படித்து ஆசீர்வாதம் பெற அன்போடு அழைக்கிறோம். அவனமே டாக்டர் மார்க் அல்வாய் அவர்களும் எளிய தமிழிலே உலகமெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கான பல நூல்களை எழுதி வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு வெளியிட்டது மாத்திரமல்ல, இதற்கு முன்பும் பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அவை வெளியே இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நூல்கள் ஏதோ மேம்போக்காக இல்லாமல் ஆழமான சத்தியங்களை வேதத்தை அறிந்து கொள்ள நமக்கு உதவும். இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு இது ஒரு பெரிய அடித்தளமாக இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல முயற்சிகளை எடுத்து வருகிற எழுத்தாளர்கள், பதிப்பாசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுளை திருப்பெயராலே வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெவரண்ட் டாக்டர் மனோவா சந்தோஷம் ஐயா அவர்கள் ஜெபித்த பிறகு பாஸ்டர் கேல்வின் ஐயா அவர்கள் ஆசீர்வாதம் கூற இந்த பாடல் பாடியில் உள்ள கடைசி பாடல் பிளவுண்ட மலையே புகலிடம் நீமே என்ற பாடலை நாம் பாடி இந்த ஸ்தோத்திர ஆராதனையை நிறைவு செய்யலாம். ஜெபிப்போமாக. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் புதிய போதும் என் வாழ்வுக்கு என்று சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை போற்றுகின்றோம். பாடல் வழியாக சிறுவையை தியானிக்கிற வாய்ப்பினை கொடுக்கிறேன் என்று சொல்கிறோம். இந்த புதிய முயற்சிக்காக போற்றுகின்றோம். பல்வேறு குழுக்கள் இருந்திருக்கின்ற இந்திய நாட்டிலே கிறிஸ்தவ சபைகள் ஒன்றிணைந்து பணியாற்றுகின்ற இந்த அடையாள நாளுக்காக போற்றுகின்றோம். ஆண்டவரே, இந்த அழைத்த நாள் ஆலைக்கு நாங்கள் வரவும் பல்வேறு சபைகளுக்கு பாடம் கொடுத்த வாய்ப்பை போற்றுகின்றோம். அனைத்து பாடல்களுக்காக நன்றி சொல்கிறோம். அனைத்து ஆலய குழுவினர்கள், அருள்நாதர் ஆலய குழுவினர்கள், தூய பவுல் ஆலய குழுவினர்கள், அருப்படை ஆலய பாடக்குழுவினர்கள், லட்சமிய சேனை ஆலய பாடக்குழுவினர்கள், தமிழ் பத்ரிஸ் ஆலய பாடக்குழுவினர்கள், புனித அந்திரே கத்தோலிக்க ஆலய பாடக்குழுவினர்கள் எல்லாரும் ஒரு கரத்தை கொடுக்கின்றோம். நேர்த்தியாக பயிற்சி பெற்று சிறந்த வகையிலே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி உங்கள் நன்மையெல்லாம் பிழைக்கிறதுக்காக போற்றுகின்றோம். இந்த ஒரு ஐக்கியம் வெவ்வேறு வளர்ந்து இந்த முசவாக்க பகுதியிலே நாங்கள் சாட்சியோடு வாழ நீர்களை கொண்டு வைத்திருக்கின்றோம். எல்லாருக்கும் ஒருங்கிணைத்து ஆண்டவரே இந்த வழிபாட்டை நடத்திருக்கின்ற இந்த ஆலய போதுகள் ஜெயலலிதா ஐயாவுக்காக நன்றி சொல்கிறோம். கடந்த நாட்களிலே அயல்நாட்டு பயணத்திலே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலே அவர்களை பத்திரமாக இந்திய நாட்டுக்கு அழைத்ததற்காக நன்றி சொல்கிறோம். வளைகுடா நாடுகளுக்காக இருக்கின்றோம். போராண்டு மேலும் பரவாமல் இருக்கவும் உலக நாட்டு தலைவர்கள் இணைந்து செயல்படவும் நீ தொடர்ந்து அனைவருக்கும் யாருக்கு குறிப்பிட்டு கொண்டாடுகின்றோம். இசையா விசுவாசமாக நாங்கள் நன்கு அறிந்துள்ள எடுத்துக்கொண்ட முயற்சிக்காக நன்றி சொல்கிறோம். உங்கள் நாடுகளே எங்கள் தமிழகத்திற்காக எங்கள் நாட்டிற்காக உலக அமைதிக்காக இருந்தோம். பயணிக்கு ஆசிர்வதியும் நான் இல்லங்களுக்கு போகிலே பயணிக்கு வாக்கு செய்யும் இரவு பாதுகாப்பிற்காக ஒரு புதிர் அடக்கிடப்போம் சுருப்பியாக இருந்தது. இறைவனுக்கு இயேசு கிறிஸ்துவாக நோக்கி எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் எங்களுடன் சதா காலங்களும் நம் அனைவரோடு கூட கொண்டிருப்பதாக. ஆமென். திரியேக கடவுள் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாக, கிறிஸ்துவே கிருபையாக. சுவாமி